அண்மை செய்தி. தமிழ் திரையுலகில் நடிகைகளுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் புகார் அளிக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாக நடிகர் கார்த்தி தெரிவித்திருக்கிறார். நடிகைகள் புகார் அளிக்க உதவி எண்களும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தென்னிந்திய நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். மன்னிக்கவும், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். பொதுக்குழு கூட்டம் என்பது தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அச்சங்கத்தினுடைய பொருளாளர் நடிகர் கார்த்தி பேசும்போது பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறார். அவர் பேசும்பொழுது பெண்களுக்கு அச்சுறுத்தல் தொடர்பான புகார் குறித்து விசாரிப்பதற்காக குழு அமைத்துள்ளோம், அதற்கான உதவி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாம் இதனுடைய பின்னணியை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. கேரளாவில் ஹேமா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு பல்வேறு பரிந்துரைகள், அந்த அறிக்கை என்பது வெளியாகி பல்வேறு பரபரப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை, பாலியல் சச்சரவுகள் குறித்து அந்த கமிட்டி பல்வேறு குறிப்புகளை அதில் இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய அம்மா அமைப்பு என்பது கலைக்கப்பட்டது. அதே போல நடிகர் சங்கத்திலே மீண்டும் தமிழ் திரையுலகத்தில் பல்வேறு சம்பவங்கள் அம்மாதிரி அரங்கேறிப்பதாக நடிகை ராதிகா உள்ளிட்டோர், குஷ்பு உள்ளிட்டோர்களெல்லாம் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது கார்த்தி இந்த சங்கம், நடிகர் சங்கம் சார்பாக குழு அமைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இந்த குழுவை பொறுத்த வரைக்குமே அந்த குழுவின் தலைவராக நடிகை ரோகிணி செயல்படுவார் என்று தெரிகிறது. அதே போல அந்த குழுவில் நடிகை குஷ்பு மற்றும் சச்சு உள்ளிட்டவர்கள் எல்லாம் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அவர் பேசும்போது பல்வேறு விவரங்களை அவர் தெரிவித்திருந்தார். நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுவது நின்றதன் காரணம் குறித்தும் பேசியிருக்கிறார். அது விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது, சுமை கூடியிருக்கிறது என்றெல்லாம் பேசியிருக்கிறார். வங்கியில் கடன் பெறுவதற்கு 50% வைப்பு நிதி வைக்க வங்கி அறிவுறுத்தி இருக்கிறதும் அதனை திரட்டுவதற்காக 4 மாதம் ஆனது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடன் இல்லாமல், அதாவது வங்கி கடன் இல்லாமல் இருப்பதற்காக நடிகர் விஜய் 1 கோடி ரூபாய் கடனாக நிதியாக கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்க உள்ளதாகவும் அந்த கலை நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் கார்த்தி இந்த பொதுக்குழுவில் பேசியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.